guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil Tutorial Day. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பிரைட் ஸ்பெஷல். ஸோ இப்போ லாக்டவுனில் இருக்கிறதுனால நிறைய பேர் மேரேஜஸ்லாம் வந்துட்டு போஸ்ட்போண்ட் ஆகிட்டுருக்கு, இல்லைனா சின்னதாக வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் வந்து பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ சின்னதாக வீட்டுக்குள்ளே பண்ணுறது இல்லை கோவிலில் பண்ணுறது ஒரு 20-50 மெம்பர்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு அவைல் பண்ணிக்க முடியாதுன்ட்டு இருக்கவங்க எப்படி ஈஸியாக வந்து நீங்களே கிளம்பிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ நான் காமிக்க போகிறேன். உங்ககிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட், கண்டிப்பாக நீங்கள் இந்த லுக் ரீக்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொஞ்சம் பிரைடல் ஸ்கின் கேர் டிப்ஸ் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மேக்கப் டிப்ஸுமே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் என்னுடைய ஸ்கின்லன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் க்யூப் ரப் பண்ணிவிட்டு டோனர் மட்டும் போட்டுட்டு வச்சுருக்கேன். ஐஸ் க்யூப் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் ஃபேஸில் ரப் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேக்கப் வந்து சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நான் இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் பாம் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வைட்டமின் சி மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் பிரைடாக இருக்கீங்கனாலும் ரெகுலராக ஒரு வைட்டமின் சி ப்ராடக்ட் வந்துட்டு உங்கள் ஸ்கின் கேரில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஒரு டோனராகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கலாம். அண்ட் கண்டிப்பாக இதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் போடுங்க. நான் எப்பயும் மறக்கிற மாதிரி இன்றைக்கும் சன்ஸ்க்ரீனை மறந்துட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் இதுக்கு மேலே போட்டுக்கோங்க. ஸோ ப்ரைமர் அப்படின்ற ஒன்றும் நீங்கள் அவசியம் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைமர் நான் இன்றைக்கி மேக்கப் ரெவல்யூஷனோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நான் ப்ரைமர் ஏன் உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு வெளியில் போவீங்க, வருவீங்க, நடப்பீங்க. ஸோ அப்போ ஸ்வெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஊர் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வெயிலோடு இருக்குது. ஸோ ஸ்வெட் ஆகி ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு மெல்ட் ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரைமர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா கலர் கரெக்ஷன். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லைனா ஸ்கின்னில் அங்கங்கே கருப்பாக இருந்தால் மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நேராக நீங்கள் ஒரு கன்சீலர் இல்லைனா ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பிபி க்ரீம், சிசி க்ரீம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரைமர்லாம் இல்லைனா கூட ஒரு ஆலோவேரா ஜெல் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமர் அளவுக்கு லாங் லாஸ்டிங்காக உங்கள் மேக்கப் வந்து ஆலோவேரா ஜெல் பார்த்துக்காது. பட் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபினிஷ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆரஞ்சு கரெக்டர் வந்து நான் யூஸ்வலாக போடுற இடத்துலலாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க கேர்ள்ஸ், ஓகேவா? நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலே ஸ்கின்னில் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். உங்களுக்கு ஆக்டிவாக இருக்க முடியும். ஸ்கின் அவ்வளோவா ஸ்வெட் ஆகாது, கொஞ்சம் கூல் டவுனாக இருப்பீங்க. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு நான் ஒரு ரிமல் லண்டன் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஸ்பஞ்சாலே நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஸ்கின் பேசிக்கலாக ஆயிலியான ஒரு ஸ்கின். ஸோ நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு ரொம்ப ஸ்வெட்டும் ஆகும், ரொம்ப கிடையாது, பட் வெளியில் போனேன்னா கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும் அண்ட் ஆயிலியாகவும் ஆகும். ஸோ நான் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு மைக்ரோ எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். அப்படின்னா என்னென்னா, கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காகவே நான் யூஸ்வலாக ஆயில் அப் ஆகிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயில் அப் ஆகிப்பேன். இந்த மாதிரி ஸ்பஞ்சஸில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வந்துட்டு அந்த ஸ்கின் மேலே வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் மாதிரியோ இல்லை எந்த ஒரு இம்பேக்டும் இருக்காது. ஸோ அதனால் சாஃப்டாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, என் சாரீ கோல்டன் கலரில் இருந்துச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த கோல்டன் ஹைலைட்டர் வந்து நான் எடுத்து போட்டேன். லிக்விட் ஹைலைட்டர். இது வந்து நைக்காலேருந்து. பட் ஆக்சுவலாக என்னென்னா, இதுக்கு மேலே நம்ம வந்து பவுடர் செட்டிங் அது இதுன்னு பண்ணுவோம். நீங்கள் வந்து சில வீடியோஸில் பார்க்கலாம், இதை போட்டுட்டு லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணாங்கனாலே அந்த ஒரு நல்ல நேச்சுரல் க்ளோ இருக்கும். உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஸ்கின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு விட்டுருங்க. என்ன மாதிரி ஆயிலி ஸ்கின்னா இப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஆக்சுவலாக நான் கடைசியில் மறுபடியும் இது டச் பண்ணுவேன். இது மாதிரி பண்ணால் இது இந்த லுக்குக்கு வந்து செட் ஆகுதா அப்படின்னு நான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது செட் ஆகலை. நான் உங்களுக்கு அது எண்டில் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கையால் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பஞ்சாலையும் லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கன்சீலர் போடுறேன். ஸோ கன்சீலர் மட்டும் நான் ஒரு சூப்பர் லாங் லாஸ்டிங் ஹை கவரேஜ் கன்சீலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஹை எண்ட்லேயோ இல்லை நல்ல கவரேஜ் இருக்க ஒரு கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ ஒரு பேஸ் ப்ராடக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேஸ் வந்து தப்பிச்சுக்கும். ரொம்ப நாஸ்தி ஆகாமல் வெயிலில் கரைஞ்சி ஓடாமல் அழகாக வந்து மெயின்டைன் ஆகிடும். இது மேக்கப் ஃபார் எவர் கன்சீலர். இது வந்து ரொம்ப குட்டியான ஒரு டாட் தான் எடுத்துக்கிட்டேன். அதையே நான் ரெண்டாக பிரித்து என்னுடைய அண்டர் ஐ ஏரியா மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து கவர் பண்ணுறேன். ஹைலைட்டிங் நான் கன்சீலர் வச்சு இன்றைக்கி எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப சட்டிலாக விட்டுற போகிறேன். அண்ட் என்னோடய ஐஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டொக்கு விழுந்த மாதிரி இருக்கா. நான் வந்து
என்ன நிறைய லேப்டாப் பார்க்குறேன். ஸோ அதனால அந்த ஒரு டென்ட் இருக்குது. ஸோ அந்த டென்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட்டாக காமிக்கணும்னு எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கன்சிலர் போடுறேன். ஒரு டாட் தான் வச்சா அதுவே எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே என்னுடைய ஐலிட்ஸ்லையும் நான் வந்து போட்டு எனக்கு ஐஷேடோவுக்கு ஒரு பேஸ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஐஷேடோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு ஐஷேடோ போட பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக போடலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன், பேக் பண்ண போகிறேன். ஸ்பெசிஃபிக்காக மெயினாக என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவை நான் பேக் பண்ணுறேன். ஸோ என்னுடைய லைக்கிங் எப்படின்னா, என்னை யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் மை ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது அங்கே இருக்க மேக்கப் மட்டும் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும். ஸோ அங்கே மட்டும் சீக்கிரமாக ஆயிலி ஆகிடக்கூடாது, சீக்கிரமாக மூவ் ஆகிடக்கூடாது. நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அதனால தான் மெயினாக அண்டர் ஐ ஏரியா, மூக்கு, நெத்தி இந்த ஏரியாலாம் நான் நிறைய வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். மெயினாக இந்த பேக்கிங், செட்டிங் இதுக்கெலாம். மீதி பார்ட் ஆஃப் மை ஃபேஸ் வந்துட்டு எனக்கு வந்து அது மேக்கப் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிமூவ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் ரொம்ப லைட்டாக வந்துட்டு பவுடர் வந்து செட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய பேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பவுடரியாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணுறேன். என்னுடைய மூக்கும் வந்துட்டு எண்ணெய் வழிஞ்சிடக்கூடாதுன்ட்டு இப்படி நிறைய பவுடர் எடுத்து அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை அப்படியே விட்டுட்டு நான் என்னுடைய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இதை போட்டுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு நீங்கள் அந்த பவுடரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நார்மல் ஸ்கின்னா இந்த பவுடர் போட்டுட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னா இந்த பவுடர் போட்டுட்டு ஐ மேக்கப் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ பவுடர் சோக் பண்ணணுமோ அதை ஃபுல்லுத்தையும் சோக் பண்ணிக்கோ. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க என் முகத்தில் எவ்வளோ பவுடர் இருக்குன்ட்டு. ஐ மேக்கப் முடிச்சப்பறம் எவ்வளோ பவுடர் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து எக்ஸஸ் பவுடர். அதெல்லாம் நீங்கள் நார்மலாக உங்கள் ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நீங்கள் டஸ்ட் பண்ணிங்கனாலே ரிமூவ் ஆகிக்கும். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் எடுத்து அந்த ஐப்ரோஸ் கீழே வந்து நான் இப்படி வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா டிஃபைன்டாக புதுசாக ஐப்ரோஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஐஷேடோவுக்கு நான் என்னுடைய நைக்கா ஐஷேடோ பேலட் எடுத்து இந்த ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஐஷேடோ கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐஷேடோ ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போய்க்கலாம். எனக்கு மேட்டாக வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக போய்க்கலாம். நான் இன்றைக்கி என்னுடைய சாரியை வந்துட்டு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட் கோல்டன் சாக்லேட் ப்ரௌன் கோல்டன் மாதிரி ஒன்று கொண்டு வந்தேன். ஏன்னா என்னோடய சாரீ பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் இருக்குது. அண்ட் சாரீ ஃபுல்லாக ஒரு ஹனி கலரில் இருக்க மாதிரியான ஒரு கோல்டன் அண்டர் டோனில் இருக்குது இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு லைட் ப்ரௌன், அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன், மறுபடியும் ஃபஸ்ட்டு போட்ட லைட் ப்ரௌனே எடுத்து என்னோடய லிட்டில் போட்டுக்கிறேன். ரொம்ப ஷிம்மரி கிடையாது, பட் ரொம்ப மேட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நான் என்ன பண்ணுறேன்னா 4th கலராக இந்த ஒரு சாக்லேட் ப்ரௌன் ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப பிளிங்கியாக ஜிகு ஜிகுன்னு அடிக்கிற மாதிரி இருக்காது. அடுத்து காஜல் நல்லா திக்காக போட்டுக்கிறேன். எனக்கு காஜல் ட்ரெடிஷ்னல் லுக்கு திக்காக வச்சுக்கிறது பிடிக்கும். அதனால நான் அப்படி போட்டுட்டு மேலே ஐலைனர் வைக்காமல் காஜலே வந்து நான் கொஞ்சமாக ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்மோக்ட் லைனர் லுக் மாதிரி பண்ணுறதுக்காக. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு ஐலைனர் அண்ட் காஜல் நல்லா கிறிஸ்பாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஐலைனர் மட்டும்தான் வைக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் வச்சுக்கலாம். இல்லை காஜல் மட்டும் வைக்க பிடிக்கும்னா வச்சுக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ நான் நல்லா திக்காக வந்துட்டு லேயர் பண்ணிக்கிறேன் என்னுடைய காஜலும் மேலே வைக்கிற அந்த லைனரும். அடுத்து அதே ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த பிளாக் ஷேட் எடுத்து இந்த காஜலை வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா உங்கள் காஜல் எங்கேயும் மூவ் ஆகாது. நீங்கள் மேரேஜ் ஆனோடனே எமோஷனல் ஆகி அழுறீங்க, இல்லை வேர்த்து போகுது, அதில் எங்கேயாவது ஸ்மஜ் ஆகுதுன்னா அது எதுவுமே நடக்காது. ஐ மீன் உங்களுடைய காஜல் வந்து எங்கேயுமே நகராது, பத்திரமா இருக்கும். அண்ட் இன்டென்சிஃபைடாக ஃபுல்லாக நீங்களாக ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் நல்லா பிச் பிளாக்காக இருக்கும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கிறிஸ்பாக அந்த லைன் வேணாம் அப்படின்றதுனால நான் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து அந்த பிளாக்குக்கு கீழே வந்துட்டு லைட்டாக ஸ்மஜ் பண்ணி விடுறேன். அந்த பிளாக்கோட இன்டென்சிட்டியும் போகக்கூடாது, அட் த சேம் டைம் எனக்கு நல்ல ஒரு ஸ்மஜ் லுக்கும் வேணும். அதனால நான் லோவர் அண்ட் அப்பர் லேஷ் லைன் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு அந்த ப்ரௌனை லைட்டாக இப்படி ஸ்க்ரிபிள் பண்ணி ஸ்மஜ் பண்ணி விட்டுறேன். எனக்கு சாஃப்டரான ஒரு லுக் கிடைக்கணுன்ட்டு. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு என்னுடைய அண்டர் ஏரியா அண்ட் மூக்கு மேலே வந்து அந்த அளவுக்கு பவுடர் இல்லை முதல்ல போட்ட அளவுக்கு. ஸோ இப்போ நான் அப்படி என்னுடைய ஸ்பஞ்சால் பிளெண்ட் பண்ணியே வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நான் என்னோடய ஐப்ரோஸை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு என்னோடய ஐப்ரோஸ் நல்லா டார்க்காக கிறிஸ்பாக இருக்கிறது வந்து பிடிக்கும். ஸோ அதனால் இதை நான் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரான்சருக்கு நான் என்னுடைய ஹூலா கேரமல் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னென்னா ஒரு நல்ல ஒரு வார்ம் டோன்டு ப்ரான்சர் என்னுடைய ஃபேஸ்க்கு மறுபடியும் அந்த ஒரு வார்ம் க்ளோ வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது க்ளோ கொடுக்காது, பட் அந்த ஒரு வார்ம்த் மட்டும் கொடுக்கும். ஸோ இதை எடுத்து நான் என்னுடைய ஃபேஸில் இப்படி இந்த அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லாம் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வார்ம் அண்டர் டோன் இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ட்ரெடிஷ்னல் லுக்கு வார்ம் அண்டர் டோன் ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கும். அடுத்து நான் இப்போ மஸ்காரா மட்டும்தான் வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி லுக் கொஞ்சம் நான் நேச்சுரலாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. வெல் ஆப்வியஸ்லி இது நேச்சுரல் கிடையாது, பட் ஆல்சோ மேக்கப் வந்து ரொம்ப மேடப்பாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் லேஷஸ் எதுவும் போடலை. மஸ்காரா மட்டுமே நல்லா திக்காக நான் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் கேர்ள் இப்போ பண்ணல, லாஸ்ட்டாக தான் பண்ணுவேன். ஸோ இதுவே எனக்கு நல்லா திக்கான லேஷஸ் வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சு. அண்ட் இதுவே எனக்கு போதுமாகவும் இருந்துச்சு.
அடுத்து இந்த ஒரு காஜல் பென்சில் எடுத்துக்கிறேன் பர்பிள்லேருந்து. இது ஒரு கோல்டன் காஜல் பென்சில். இதை எடுத்து என்னுடைய இன்னர் கார்னர் அதில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அடுத்து ப்ளஷ்க்கு வந்துட்டு என்னுடைய கலர் பார் ப்ரான்சிங் கிளேஸ் ப்ளஷ் எடுத்து நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த வீடியோவோட லைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டிங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆஃபாக இருந்ததுனால நான் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். இது எப்படி ப்ராடக்ட் கலர்ஸ் அண்ட் என்னுடைய முகம் கலர்லாம் பிக் பண்ணுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஹைலைட்டருக்கு சுகர் ஹைலைட்டர் ஒன்று எடுத்து நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி போட்ட லிக்விட் ஹைலைட்டருக்கான இதுவே இல்லை பாருங்கள். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வந்து போட்டுப்பேன். நான் உங்களுக்கு எப்படி போடுறேன் அப்படின்றத அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே ஹைலைட்டரை என்னோடய ப்ரோபோன் ஏரியாலையும் போட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். திருப்பி அதே ஹைலைட்டரை என்னுடைய அந்த இன்னர் கார்னரில் அந்த காஜல் மேலே போட்டுக்கிறேன். அடுத்து லிப்ஸ். அகைன் லிப்ஸ்டிக் உங்களுடைய ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக வேணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட் ப்ரௌன் லிப் லைனர் இல்லைனா ஒரு மாதிரி மாவிஷ் பிங்க் லிப் லைனர் எடுத்து நீங்கள் லைன் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபில்லும் பண்ணிவிட்டு மேலே லிப் கிளாஸ் மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா செம்ம நேச்சுரலாக இருக்கும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு தேவையான மாதிரி நான் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த ஒரு லைட் ப்ரௌன் ஷேடோடு நான் நிறுத்திடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் என்னுடைய செஸ்ட்நட் மேக் லிப் லைனர் எடுத்து மறுபடியும் நான் வந்து இன்டென்சிஃபை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய ஃபேஸஸ் லிப் லைனர் மறுபடியும் எடுத்து என்னுடைய லிப்ஸ் உள்ளே வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் ஜுவல் போட்டுட்டேன், பொட்டு வச்சுட்டேன். இப்போ நான் என்னுடைய லிக்விட் ஹைலைட்டர் எடுத்து கொஞ்சமாக நான் சாஃப்டாக போட்டு ரொம்ப சாஃப்டாக பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது. ஏன்னா பவுடர் நீங்கள் ஆல்ரெடி வச்சு செட் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு லிக்விட் ப்ராடக்ட் போடும்போது கீழே இருக்க லேயர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகி ஃபுல்லாக ரிமூவ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது அந்த மாதிரி ரிமூவ் ஆகாமல் அழகாக இருக்கும். ஸோ அடுத்து இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி செட் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய டூ ஃபேஸ்டு செட்டிங் ஸ்ப்ரே அதை எடுத்து போட்டுக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கர்ல் பண்ணிக்கிறேன். இது ஏன் நான் இப்போ பண்ணுறேன்னா என்னுடைய மஸ்காராலாம் காஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன். ஆனால் சேட்லி என்னுடைய மஸ்காரா காயவே இல்லை, அதில் அப்படியே ஒட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எஸ். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கழுத்தில் வந்து என்ன மாதிரி லைன்ஸ்லாம் இல்லை, ஒரே ஸ்ட்ரெச்சில் அப்படியே கழுத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கழுத்துலேயும் ப்ராடக்ட் போடுங்க. ஏன் கழுத்தில் வந்துட்டு இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கா, ஒரு 2-3 லைன்ஸ், அதில் வந்து ப்ராடக்ட் கொஞ்சம் நேரத்தில் போய் செட்டில் ஆகிடும் அண்ட் சீக்கிரமாக ஸ்வெட்டும் ஆகும். ஸோ அதையும் இதையும் என்னால் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அண்ட் எனக்கு பரவாயில்ல, என்னோடய ஃபேஸ் வந்து ஒரு 1 hour கழிச்சு இன்னும் நல்லா நேச்சுரலாக வந்து செட் ஆகிடும். என்னுடைய ஸ்கின்னோட அப்படியே ஸ்கின்னாக மெல்ட் ஆகிடும். அதனால தான் நான் ப்ராடக்ட் எதுவுமே என்னுடைய கழுத்தில் வந்து நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டேன். அண்ட் இன்றைக்கும் நான் பண்ணலை. ஸோ அது ஆஃப்செட்டாக இருந்துச்சுன்னா அது பரவாயில்ல, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்மளோட எய்ம் வந்துட்டு அது வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரியக்கூடாது. அண்ட் எனக்கு ஃபோட்டோஸில் வந்துட்டு இது ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. ஸோ அவ்வளவுதான். அண்ட் உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.